இந்த நீட் எக்ஸாமுக்காக அவன் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக போய் ஒரு கோச்சிங் சென்டரை படிக்கணும், அந்த கோச்சிங் சென்டரில் சரியான கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது. பேரண்ட்ஸ் மத்தியில ஐயோ ஆமால நீங்க நீட் தானே யோசிச்சு பாருங்க, இந்த நீட் தானே உங்களை இன்னைக்கு ஆட்சியில் உட்கார வச்சிருக்கு. நீட் முதல் கையெழுத்து ரத்துன்னு சொன்னதுதான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் உட்கார வச்சிருக்கு. அப்ப பேரண்ட்ஸ் வந்து அவ்வளவு நம்புனாங்க. இப்படி வழக்கமா இப்படின்னு வரு ஓகே இப்படி சொல்லுவாரு, இந்த மொபைல் டிஸ்பிளே மாதிரி இப்படி வந்துடும், இது எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து காட்டுறது ஏதோ காமெடின்னு, ஃபியூச்சர்ல இங்க ஒரு டிஸ்பிளே மாதிரி போட்டுருவாங்க கையில, அண்ணன் சொன்னது வந்துடும். ஆமா, அந்த மாதிரி வந்துடும். என்ன நினைச்சாருன்னு தெரியல, அன்னைக்கு டக்குன்னு இப்படி அடிச்சு வேளாண்மை பண்ணுவோம். வேளாண்மை பண்றதுக்கு வயிற்றுல அடிச்சு இப்படி அடிச்சுக்கிட்ட, வேளாண்மை பண்ணணும் இப்படி அடிச்சுக்கிட்டாங்க பரவாயில்ல. அது வேளாண்மை பண்றவங்க தான் இப்படி அடிச்சுக்கிறாங்க, அது இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க அடிச்சு வேளாண்மை இங்க அடிச்சு எப்படி வேளாண்மை உற்பத்தி பண்றது நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இளம் தலைவர், அவரை வந்து இளம் தலைவர்னு சொல்லணும்னு அவர் வேற கோச்சிக்கிட்டு இருந்தாரு. விஜய்க்கு அட்வைஸ் எல்லாம் நான் காங்கிரஸ் எல்லாம் நம்பாதனான்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இங்க வாவே, என்ன ரகசியத்தை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல இங்க வாவே, என்ன சொன்ன, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்காது. நீங்க எங்க போயிருக்கீங்க? அங்க காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்காங்க, திமுக கூட தான் கூட்டணி. அப்ப காங்கிரஸை கட்டி விட்டுருவாங்களா? அவங்க திமுக கூட கூட்டணி. அப்ப எல்லாம் ஒரே மேடையில இருக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி, செல்வ பெருந்தைகள் வந்து ஒரே மேடையில இருக்க மாட்டாங்க. ஒரு மேடையில இருந்தாலும் தனித்தனி சேர்ல தான் உட்கார்ந்து, பிரேமலதா வணக்கம் சொல்ல மாட்டாங்க. ஒரே மேடையில இருந்தாலும் தனித்தனி சேர்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க. பின்ன ஒரே சேர்ல அடுக்காவா உட்கார்ந்துருப்பாங்க. பெரிய பேச்சு பலகை மாதிரி போட்டு கீழே ஸ்டாலின், அதுக்கு மேல செல்வ பெருந்தகை, அதுக்கு மேல வைகோ, அதுக்கு மேல திருமாவளவன் உட்கார்ந்துருப்பாங்க. இருக்கலாம். திராவிட மாடல்ல எதுவும் சாத்தியம். அதுவும் சாத்தியம் தான். அது ஏஐல சாத்தியம். ஒரே ஒரு கல்லு சின்னதா, ரொம்ப கரெக்டா சின்னதா ஒரு கல்லு வச்சு தூக்கி போட போறாங்க. அது பெரிய பஞ்சாயத்து போகுது இல்லைங்க. ஒரே டைம்ல ஒரு முதலமைச்சருங்க, அவரை வச்சு என்னென்ன வேடிக்கை காட்டுறாங்க பாருங்களேன். மக்கள் கொண்டாடும் முதல்வருங்க, மக்கள் கொண்டாடும் முதல்வர்லாம் இருக்காங்க. அது சரி, அதுக்காக துண்டத்துக்கு ஒரே நேரத்துல மூஞ்சில போட்டு அவரை பிளாக் பண்றதா? இந்தியாலே யாரும் இந்த மாதிரி மேடை போட்டு இந்த பஞ்சு பண்ணது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி யாருமே பண்ணதே கிடையாது. இதெல்லாம் நடேசன் பார்க், டி நகர் நடேசன் பார்க்கலையும் லோக்கல் பார்க்லயுமே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன இப்படின்னு சொல்லி இருக்கலாம், இல்ல இப்படின்னு வாங்க, அடுத்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த பஞ்சு எல்லாமே. உண்மையாவே நான் இதை எதிர்பார்த்துட்டேன், ஏதோ புதுசா பண்ண போறாங்க போலன்னு பார்த்தா ஒண்ணு கிடையாது. இந்த கையை இப்படி வச்சுட்டு இப்படி இதுதாண்டா அடிப்படையே. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. டாபிக்லாம் என்னன்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு. என்ன டாப்? நான் தான் சொல்றேனே, நமக்கு வேற எங்க வெளியிலலாம் இது கிடையாது. தம்பிதான் விஜய் வெறியர். லிங்கேஸ்வரன் தான் வந்து காதல் வயசம் பட்டாவே போட்டு பாத்தீங்களா. நாங்க எதுக்குமே காரணம் கிடையாதுங்க. நாங்க சீக்கிரம் போடணும் தான் நாங்க நினைக்கிறோம். வீடியோ எல்லாம் தம்பி மாதிரியான ஆட்கள் தான் வந்து இளைஞர்களை வந்து கொடுக்கறது. தம்பி நினைச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் நாங்க வீடியோல போட மாட்டோம், இதெல்லாம் கட் பண்ணிடுவாரு ஜோ, சிரிக்கிறான் ஜோ கட் பண்ணிடுவாருன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சத்தியமா கட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். ஏன்பா காதலிக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நேரம் கிடையாதா? வாழ்க்கையில ஒரு நேரம் பேசிக்கிட்டு தான் இருந்தான். டாபிக்லாம் என்னன்னு நீங்க கேட்டுறவே கூடாது. இன்னைக்கு என்ன டாபிக்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய் அவர்களோட நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். எல்லா சேனல்லையும் எல்லாருக்கும் டாபிக் இதுதான். இன்னும் மற்றவங்களாம் பேசி போடுவாங்க, அவங்களாம் வருவாங்க. அபிமானம் அந்த விஜய் மேல வந்து ரொம்ப அபிப்பிராயமா இருப்பாங்களே, அவங்களாம் இன்னும் பேசி போடலை. அதுக்கு முன்னாடி நம்ம போட்டுருவோம். விஜய் அவர்களோட வேலூர் எப்பயுமே ஃப்ளைட்டில் வந்துடுவார், திருப்பி அங்கேருந்து கார் எடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு வந்து நேராக பை ரோடு, நான் பழையபடி வானிலை கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் இது வந்து திருப்பி நடக்குது. 25,000 பேர்னு சொல்லிட்டு எனக்கு 5,000 பேராக கொடுக்குறீங்க, இந்த வாங்கிக்க அப்படின்ற மாதிரி வண்டியிலே வந்துட்டார். அதுலேருந்து ஆரம்பிப்போங்களா? ஏன்னா ஃபுல்லாக சென்டிமெண்ட்டு, எமோஷனு, ஃபன்னு, டிஎம்கே தூக்கி போட்டு அடித்ததுன்னு எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. அது ஒன்று ஒன்றாவே பார்க்கலாம். முதல்ல இந்த வருகை அதை பற்றி சொல்லுங்கள். வேலூர் வந்து ஒரு கடந்த சேலம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த தடவை வேலூர் எப்படி, சேலம் தானே கடைசியாக போனது? ஆமாம், சேலம் முடிச்சுட்டு வேலூர் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. நம்மளே கூட பேசியிருந்தோம், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பந்தல்லாம் போடணுன்ற விஷயம். அதுக்கேற்ற மாதிரி பந்தல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. 33 ஏக்கர்ல பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு மாநாடு மாதிரி தான் இருக்க போகுது, 25,000 பேருக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இதுவும் நிர்வாகிகள் சந்திப்பாக தான் நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வெறும் 5,000 பேருக்கு தான், 4,900 பேரோ 990 பேருக்கு தான் கியூஆர் கோடு கொடுத்து அனுமதி கொடுத்துருந்தாங்க.
ஆனால் நல்ல க்ரௌடு தான் வெளியேருந்து பார்க்கும்போது. நீங்கள் அங்கே தானே 4990 பேர் கொடுக்க முடியும். வர வழியை வேலூர் ஃபுல்லாக நீங்கள் இவ்வளோ பேர் தான் பார்க்கணுன்றதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் காரில் போனார், பேக்கில் உட்காந்துருந்தாரு. அப்புறம் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு வேனுக்கு வந்து மாறிட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த இந்த திருச்சி, மதுரை, கரூர்லாம் பார்த்த மாதிரி இந்த தடவையும் இந்த வேன்ல உட்காந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா எங்கெல்லாம் வருதோ அங்க எங்கெல்லாம் ஜங்ஷன் மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் கூட்டமா இந்த இளைஞர்களும் பெண்களும் நிறைய பேர், நிறைய இளைஞர்கள், நிறைய பெண்களும் அதில் வந்து பார்க்க முடிஞ்சது. நிறைய நடுத்தர பெண்கள், இளைஞர்கள் தாண்டி இந்த இளைஞர்கள் தாண்டி நடுத்தர பெண்கள் நிறைய பேர் வந்து விஜயை பார்க்கறதுக்கு ரொம்ப அபிமானமா அந்த சாலையில வந்து இருந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் பயமாவும் இருந்துச்சு, இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றது. ஏன்னா இவங்க எப்ப பார்த்தாலும் இந்த பைக்ல போறவங்க கொஞ்சம் அந்த விஷயத்த கொஞ்சம் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா யாருமே ஹெல்மெட் போடுறது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து யாருமே ஹெல்மெட் போடுறதே கிடையாது. ஹெல்மெட் போடாமலே வந்து அந்த ரேஷ் டிரைவிங்கை பண்றாங்க. முன்னாடி உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, 2 கையை விட்டுட்டு ஓட்டுறாங்க. இது எல்லாமே அவருக்கு தான் போய் ஆபத்தா முடியும், அவருடைய கூட்டத்துக்கு தான் இடைஞ்சலா முடியுன்றது அவங்களுக்கு புரியல. ஒரு ஆர்வ மிகுதியில் அவங்க பாட்டுக்கு வந்து பண்ணிடுறாங்க. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். என்னதான் விஜய் அவர்கள் வந்து சேஃபாக இருங்க, என் பின்னாடி வராதிங்கலாம் சொன்னாலும் கூட இவங்களும் அதை கொஞ்சம் தானாக வந்து அதை சரி செஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் உங்களால் போகாமல் இருக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஹெல்மெட்டாவது போட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு ரூலே இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உட்காந்துருக்கவங்க ஹெல்மெட் போட்டாங்கன்ற ரூலே இருக்குது. ஸோ அதையே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹெல்மெட் போடணுன்றது மஸ்ட்டு, கம்பல்சரி. யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக நீங்கள் வந்து ஹெல்மெட் போடணுன்றது தான் மஸ்ட் அண்ட் கம்பல்சரின்னும் போது அதை வந்து செய்ய வைக்கணும். கம்பல்சரி அதை செஞ்சாதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகரணுன்ற மாதிரி பண்ணணும். அதாவது சாலையில் வரவங்க போடாமல் போகிறதுன்றது வேற, விஜயை பார்க்க வரவங்களும் அந்த கூட்டத்துக்கு வரவங்களையுமே ஹெல்மெட் போடாமல் வராங்கன்னு அப்படின்னு நினைக்கும் போது தப்பாக இருக்குது. 2-3 பெண்கள் கூட அந்த மாதிரி போனாங்க, அவங்களாம் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, அவங்க கொடியெல்லாம் வச்சுருந்தாங்க, ஹெல்மெட்டும் போட்டிருந்தாங்க அவங்க. அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பெரிய டாபிக். அவருமே சொல்லியிருக்காரு, சொன்னார், வராதீங்க சைட்லயோ வராதீங்க அப்படின்லாம் சொன்னாரு. ஆனாலும் இந்த விஷயம் வந்து மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இதுவும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு நொடி, ஏன்னா இன்னைக்கும் ஆச்சு, எங்க இருந்தோ திடீர்னு வந்து ஒரு 2 பேர் விழுந்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் ஆச்சு அப்படின்னும் போது ஏதாவது ஒண்ணுன்னா உங்களுக்கு மறுபடியும் அதே பிரச்சனை தான் உருவாகும். அதனால சொல்றேன், அந்த வர வழியில ஃபுல்லா அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் தான் வந்தது. ஏன்னா மற்ற இடங்களுக்கு போகும்போது அவர் வந்து சட்டுன்னு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு எப்படியோ கொஞ்சம் அங்கங்க இருந்தாங்க, ஆனா போயிட்டாங்க. இந்த தடவை வேலூர்ல அப்படி ஒரு வரவேற்பு, மாலை, மரியாதை, எங்க போனாலும் அந்த இது கூட்டமா வந்துகிட்டே இருந்தாங்கன்னும் போது வேலூர் வந்து கொஞ்சம் சிந்திக்க வச்சிருச்சு. மீண்டும் வந்து ஒரு ஹைப்பை வந்து பயங்கரமா ஹைப் இருந்துட்டு தான் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குற மாதிரி இந்த தடவை ஹைப் பயங்கரமா அந்த ஹைப் இருந்துச்சு. இல்ல இந்த அளவுக்கு திருப்பி கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு நினைச்சா அதே விஷயம் அப்படியே இந்த தடவை ஒருத்தர் குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து பாக்குறதுக்காக வராரு அப்படின்னும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல. தூக்கிட்டு வராதீங்கன்னு சொல்றதா, இல்லை சேஃபாக வாங்கன்னு சொல்கிறதா, இல்லை வேறு வழி இல்லை, நாங்கள் எங்களுக்கு பார்த்தே ஆகணுன்ற மாதிரி வராங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் வராங்க. இதை தவிர்க்கவே முடியாது போல். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இதுதான் விஷயம். ஏன் அவர் நேராக வர மாட்டேங்கிறாரு, ஏன் சில இடங்களுக்கு வரத்துக்கு யோசிக்கிறாரு, தயங்குறாருன்றதுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கலான்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். ஸ்பீச் தான் போனார். போகும்போது ராஜ்மோகன் ஏறினார், பேச ஆரம்பிச்சாரு. மாவட்ட செயலாளர் சம்பிரதாய பேச்சு ஒன்று பேசினாரு. பேசி முடிச்சோடனே விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒப்புதல் வாங்கிட்டாரு. அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லு, ஓட்டு எனக்கு தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ஆரம்பி. அதுவும் நிர்வாகிகள்கிட்ட வாங்கினாரு. அதுதான் கொஞ்சம் வினோதமா இருந்தது. மக்கள் கிட்ட தான் வாங்கணும், இவங்களாம் அவங்களோட நிர்வாகிகள் தானே. நிர்வாகிகள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க? பட் ஆனால் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பார்க்குற எல்லாரும், இப்போ டிவியில் பார்க்குறவங்க, அவங்கள பார்க்குறவங்களுக்கெல்லாம் சேர்த்து அவர் வந்து அந்த இதை வாங்குறாருன்ற மாதிரி நம்ம வேணால் புரிஞ்சுக்கலாம். பட் அங்கே அந்த இடத்துல அப்படி வாங்கக்கூடியது அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் தான். அது மக்கள் கூட்டமாக இருந்தால் அப்படி வேணா வந்து கேட்கலாம். ஆனால் நிர்வாகிகள்கிட்ட தானே கேட்க முடியும், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தானே கேட்க முடியும்னால அதை செய்யறாரு. சேலத்துலேயும் தான் சொன்னாரு. ஆனால் அதையும் நம்ம பார்த்தோம், நிர்வாகிகள் வீட்டுக்குள்ளே அது நம்ம பார்த்தோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இவர் சொல்ற மாதிரியே பெண்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கை நீட்டி சொல்லலையே தவிர அதை வந்து அவங்க மனசில் எடுத்துக்கிறாங்க. ஓகே போட்டுடலாம், விஜய்க்கு ஓட்டு போட்டுடலான்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இந்த ஸ்பீச்சில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தா ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போர் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடி வைக்கிறாரு. அதாவது இவ்வளவு நாள் வந்து தாவேகா வெர்சஸ் டிஎம்கே, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பு அஹேடா போய்
விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போரே எங்க 2 பேருக்குள்ள தான். மத்தவங்க எல்லாம் தயவு செய்து வண்டியில ஏறாதீங்க, எங்களுக்கு டைம் கிடையாது, அந்த காமெடி எல்லாம் பாக்குறது எங்களுக்கு டைம் கிடையாது, தயவு செய்து வண்டியில ஏறாதீங்க அப்படின்னு ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டாரு. அது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அது தப்பு, அது என்ன ஸ்டாலின் சாருக்கும் உங்களுக்கு தான் போட்டி, நீங்க ஓவரா பண்றீங்க, எடுத்துக்காதீங்க, டூ மச்சா போறீங்க அப்படின்றாரு. அவர் அப்படி சொல்லல. அரசியல் ரீதியா அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இது. அவர்கிட்ட கூட்டணி இல்ல, அவர் மட்டும்தான் இருக்காரு, அவருடைய பலமே அவர் மட்டும்தான். அப்படின்னும் போது அப்புறம் வேற என்ன நெரேட்டிவ் அவரால் செட் பண்ண முடியும்? எனக்கு தான் போட்டியே, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே, எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி அப்படின்னு தான் அவரால் கட்டமைக்க முடியும். ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் கூட்டணி இருக்கு. இப்போ என்டிஏன்னு ஒரு அலைன்ஸ் இருக்கு, திமுக ஒரு கூட்டணியோட வலுவான கூட்டணியோட இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் தனியா இருக்கும்போது அவருக்கு தேவையான சில விஷயங்களை செய்யறதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் அவர் வந்து பயன்படுத்துறாரு. அப்பதான் அவங்க ட்ரிகர் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து அதெல்லாம் வந்து முன்னாடி வைக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த ஸ்பீச் வந்து ஒரு ஆழமான ஸ்பீச்சாக தான் பார்க்கணும். எமோஷனல் ஆனார். முக்கியமாக வந்து இத்தனை நாள் ஆகலை. அவருடைய இந்த மலேசியா ஆடியோ லான்ச்சில் கூட அவர் வந்து பெருசாக அந்த பாட்டெல்லாம் பாடினப்போ கூட ஒரு எமோஷனல் நினைச்சிங்களா. ஆனால் இன்னைக்கு அவர் சென்டிமெண்டலாக வந்து நாங்கள் வந்து ஒன்றா இருக்கோம், நகமும் சதியுமாக இருக்கோம், உடலும் உணர்வுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சென்டிமெண்டலாக அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து பல பேரை வந்து போய் சேர்ந்துருக்கும். ஏன்னா இனிமே ஒரு படம் நடிக்க மாட்டாருன்றது ஒரு பக்கம் அவர் சொல்லிட்டு இருக்காரு, அது ஒரு பிரச்சனை அவங்க ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சரி. மற்றபடி வந்து அவர் எமோஷனலாக இவ்வளோ நாள் இது பண்ணலை. அவர் எமோஷனலாக ஆனார்னா மதுரையில் ஒரு தடவை எமோஷனல் ஆனார். அது கூட அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது எமோஷனல் ஆனாருன்னா இவ்வளோ க்ரௌட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனல் ஆனார். அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்தில் ஒரு இதானார். அது அந்த இடத்துலேருந்து அவர் வெளியே போகும்போது ஆன அந்த எமோஷனல். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு எமோஷனல்ன்றது ஒரு ஸ்பீச்லேருந்து வரும்போது அதை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. உங்கள் தொண்டர்களும் சரி, பார்க்குறவங்களும் சரி, ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. அதுவும் ஒரு விஜய் மாதிரி ஒரு ஹீரோ பர்சனலாக இந்த மாதிரி ஒரு இதாகும்போது அதை வந்து அவங்க பர்சனலாக எடுத்துக்கும் போது அது இன்னும் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக போய் முடியும். ஆனால் அதை வந்து ஒரு சேனல் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, பேச முடியாமல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த விஜய். அதாவது பரவாயில்ல, அடுத்தது ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா, அவன் நடிகன்டா, நீங்க தான்டா அதை பார்த்து ஏமாந்துட்டு இருக்கீங்க, அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான்டா, அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்டா, இது புரிஞ்சுக்கோங்கடான்னு சொல்லி ஒரு சைடு வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. கருணாநிதி கூட ஒரு தடவை அழுதாரு, ஒரு தடவை ஒரு மேடையில், ஒரு தடவை 2-3 தடவை அழுதுருக்காரு. இதனுடைய கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி. இப்போ அது வாரியஸ் எடுத்து போடணும், அசிங்கப்படணும். இதெல்லாம் நான் சொன்னாங்க அப்படிலாம் சொல்லி அழுகிறதுன்றது ஒரு எமோஷன் இல்லைங்க. எப்படினாலும் இதுதான் பண்ண போறாங்கன்றதுதான். 2011 தேர்தல் எல்லாம் கருணாநிதி அப்படிலாம் வந்து அழுதுருக்காரு. இந்த மாதிரிலாம் இருக்கு, இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல் அப்படின்லாம் சொல்லி வந்து அழுதுருக்காரு. ஆனாலும் 2016லயும் அவர் வந்து தேர்தலில் நின்னாரு, ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்க. சொல்றேன், அழுகிறதுன்றது ஒரு சாதாரண எமோஷனுடைய, அதுவும் அவருடைய பர்சனலா அவர் கனெக்ட் ஆகி அழுகிறாரு. அது இயல்பா அப்படிதாங்க தோணும். ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அழுதான், நடிகன் அவனுக்கு என்ன அழுகுறதுக்கு என்ன அப்படின்னு. நடிகனே இல்லாதவங்களே இங்க நிறைய பேர் வந்து அப்படி எமோஷனலா கனெக்ட் ஆகி அழுகுறாங்க. அப்புறம் ஒரு நடிகர் அழுகுறதுல என்ன ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? இல்ல, அது அந்த கரூர் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள இது இருக்குதுன்னு. ஆமா, அது நீங்க சொல்ற மாதிரி அந்த கரூர் வந்து ஒரு பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆமா, அதை வந்து ஒரு மென்ஷன் பண்ணாரு. கரூரை வந்து நீங்க வந்து நண்பன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் சார் என் மேல வந்து கரூர் பழியை வந்து போட்டீங்க அப்படின்றது இன்னைக்குதான் சொல்றாரு. கரூர் சம்பவத்துல என் மேல பழியை போட்டுட்டீங்கன்றதை இன்னைக்குதான் ஒரு ஓப்பனா உடைக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் நடந்தப்ப கூட வந்து கரூர் சம்பவத்தை பத்தி நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர எதுவுமே சொல்லல. அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனாலதான் அவர் வந்து ஸ்ட்ராங்கா அதை சொல்றாரு. இதுக்கு காரணம் நான் கிடையாது அப்படின்ற விஷயத்த அவர் ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அது சிபிஐ விசாரணையிலையும் அவருடைய விசாரணை அவருடைய இதெல்லாம் முடிஞ்சிருக்குன்றதுனால அதை பத்தியும் வந்து சொல்றாரு. அவர் சொன்ன கரூர் விஷயத்த கூட நம்ம வந்து விட்டுறலாம். அது வந்து ஏன்னா சிபிஐ விசாரணையில இருக்கு, அது என்ன வரும் எப்படி வரும்ன்றது தெரியாதுன்னு. ஆனா ரெண்டாவது ஒண்ணு சொன்னார் இல்லையா, நண்பர்னா இப்ப கொடுக்கலாமே, நீங்க மீட்டிங் அலோவ் பண்ணலாமே, பேசுறதுக்கு எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு அலோவ் பண்ணலாமே, அப்புறம் ஏன் அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ரொம்ப சர்வசாதாரணமா எதிரிகள் இல்லை நண்பர்கள்னு சொல்றீங்க, நண்பர்களுக்கு பண்ண வேண்டியதானே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னாரு. கொடுத்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீங்க திருப்பி என்னையே கேள்வி கேட்பீங்கன்னு தான் கொடுக்காம வச்சு. கூட்டம் கொண்டா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி திருப்பி என்னையவே நீங்க கேள்வி கேட்பேன். வேற எங்க போனாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாருன்னு பக்கத்துல எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்பட்டாராம். ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ இன்னைக்கு ஸ்பீச் வந்து ஓவராலாக வந்து சில விஷயங்களை வந்து ஓப்பனாக உடைச்சு பேசிட்டாரு. அதில் ஒன்று ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், கரூர் சம்பவத்துக்கு நான் காரணம் இல்லை அதுக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், போர் தொடங்கிடுச்சு உங்களுக்கும் எனக்கும் தான் போர் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், அவர் ஒரு அழகான ஒரு நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு.
எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே அப்படின்ற ஒரு விஷயத்த செட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இல்லாம இந்த சேலம் பார்க்குறோம், இப்போ வேலூர் பார்க்குறோம். இந்த 2 மீட்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட நகர்வு வந்து எடுத்து வைக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் போக போக எப்படி எடுக்க போறாரு? கண்டிப்பா இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவருக்கான எதிர்வினையும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா மும்முனை போட்டி கடுமையா இருக்குன்றதுனால என்டிஏவும் சாதாரணமா விட மாட்டாங்க. அவங்களும் அவங்க பங்குக்கு ஏதாவது ஒரு வகையில அட்டாக்கை வந்து அவரே சொல்றாரு இல்லையா, எல்லா தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தல், இது வந்து ஒரு அதிசய தேர்தல். இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணவங்க எல்லாம் வந்து யதார்த்தமா எதிரிகளை வந்து பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அவர் வந்து தன்னை வந்து எல்லாரும் என்ன அடிக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்றாரு. அப்ப அது இன்னும் அதுவும் போய் மக்கள்கிட்ட சேரும்ல. ஆமால, ஒருத்தனை போட்டு எல்லா கட்சியும் அடிக்குது, ஐயோ அதிமுகவும் அடிக்குது, திமுகவும் அடிக்குது, நாம் தமிழரும் அடிக்குது, பாஜகவும் அடிக்குது அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்களே, பரிதாபம், ஒரு பரிதாபம், ஒரு சிம்பத்தி வந்து விஜய் மேல வரதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கு. அது அப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல ஒருத்தனை 10 பேர் அடிச்சா யாரு வீரன் நீங்களே முடிவு பண்ணுங்க, ஒருத்தன் 10 பேர் அடிக்கிறதும் 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறதும் எப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்றதையும் அவர் வந்து ஓப்பனா வந்து டிக்ளேர் பண்றாரு. ஸோ இதெல்லாம் தனக்கு என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்குமோ, எங்கெல்லாம் பாசிட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கையில் எடுக்கிறாரு. அதுதானே உண்மை. அதுதான் சொல்றேன். இல்ல உண்மைக்குன்றதை தாண்டி இல்ல இது எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. யார் வந்து அதே மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் குரல் கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி அவங்களுக்குலாம் மீட்டிங் போடுறதுக்கு இது பண்ண மாட்டேங்கிறீங்க, இது வந்து ஒரு அடக்குமுறையோட இது தானேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வந்து குரல் கொடுக்கணும் நாளைக்கு அவங்களுக்கும் அப்படின்றதுனால யாருமே குரல் கொடுக்கல. யாராவது ஆம்புலன்ஸை கூப்பிடுங்களேன், யாராவது இவருக்கு தண்ணி வாங்கிட்டு வாங்களேன், யாராவது இவருக்கு சோடா தெளிங்களேன்னு சொல்ற மாதிரி இல்லைங்க. இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி, முக்கியமான ஒரு அரசியல் கட்சியா மாறிக்கிட்டு இருக்காரு. பல இடங்கள்ல ஒரு 2வது இடத்துக்கு வராரு. பல கருத்து கணிப்புகள்ல அவருக்கு நிறைய ஓட் ஷேரிங் வந்து பயங்கரமா ஸ்பிளிட் ஆகுது. அதனால அந்த கடுப்பு எல்லாருக்கும் இருக்கும். ஒண்ணு கூட்டணிக்கு வா, இல்ல வந்து வராத, ஏன் வந்து உயிரெடுக்கிற அப்படின்ற ஒரு தாட் வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்கும் பொதுவாகவே. இது திமுகவுக்கு சாதகமா அமைஞ்சிருமோன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. திமுகவுக்கு இப்போ இருக்குன்றதுனால திமுகவுடைய ஓட் வந்து ஒரு பக்கம் சாலிடா அப்படியே இருக்குனாலும் கூட இப்போ ஒரு என்டிஏவுடைய ஓட்டை ஏடிஎம்கேவோட ஓட்டை உடைக்கிறாரு, அதனால ஸ்பிளிட் ஆகுது. எதிரிகள் வந்து தனித்தனியா இருக்கிறதுனால திமுக மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அந்த ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை இருக்கு. அதை தான் அவங்க வந்து அப்படி சொல்றாங்க. பட் ஆனா விஜய் தனியா நின்னா தானே அவருடைய கெப்பாசிட்டி என்னன்றதை அவர் நிரூபிக்க முடியும். இப்போ யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக விஜய் கட்சி தொடங்கியிருந்தானா அவர் அந்த கட்சியே தேவையில்லை. அதுவும் முதல் தேர்தலையே போய் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, விஜய் இந்த தேர்தலில் வந்து கூட்டணியை வச்சுட்டு அடுத்த தேர்தலில் வந்து தனியா சந்திக்கலாம், இல்ல இந்த தடவை துணை முதலமைச்சர் வாங்கிடலாம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. எடுத்தோடனே ஒருத்தர் கூட்டணிக்கு போயிட்டாருனாலே அவர் மேல ஒரு நம்பிக்கை வராது, ஒரு அவநம்பிக்கை தானே வரும். நீ எதுக்கு அப்புறம் கட்சி தொடங்கின, இப்பவே நீ கூட்டணிக்கு போயிட்ட, அடுத்த தேர்தல் இப்படியே ஒரு கூட்டணிக்கு போயிட்டா அடுத்த தேர்தல் என்ன நினைப்பாங்க, வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த பிரச்சனையா இருக்குன்றதுனால தான் அவர் தனியா நிக்கிறாரு. அவருக்கு ஒரு கிளியர் விஷன் இருக்கு. என்னன்னா இந்த தடவை நிற்போம், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம், வாழ்வா சாவா, என்ன நம்மளோட கெப்பாசிட்டி என்ன போட்டு புல்லிங் இருக்கு நமக்கு அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறதுக்காகவும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த தேர்தலில் தனியா நிக்கிறார். ஸோ அது அவரோட பிளஸ் மைனஸ் ரெண்டுமே. மைனஸ்னு கூட சொல்ல முடியாது, பிளஸ் தான். என்ன வருதோ எடுத்துக்க முடியும் அவரால். எவ்வளவு வந்தாலும் 15 வந்தாலும் சரி, 20 வந்தாலும் சரி, 25 வந்தாலும் சரி, 30 வந்தாலும் சரி, அது அவருக்கானது. ஸோ அப்போ அவர் அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியா வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அந்த இவருடைய நீங்க சொல்ற மாதிரி அவருடைய பேச்சில் அது மெருகேறிக்கிட்டே நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டே போகுதுன்றது மிக முக்கியமான விஷயம். ஆனால் வேலிட் பாயிண்டாக தானே எடுத்து வைக்கிறாரு ஒவ்வொரு விஷயம். நீங்கள் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற தலைவர் எல்லாமே அரசியல் வரதுக்கு முன்னாடியும் இப்போ இருக்கிற அந்த சொத்து கணக்கெல்லாம் நீங்கள் வந்து வெளியிடுவீங்களா, உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாரு. நம்ம ஆப்வியஸ்லி நம்ம வந்து பார்க்குறோம் ஒவ்வொருத்தருக்கு மேலே எவ்வளோ கோடி கணக்கில் வந்து சொத்துக்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு வேலிடான பாயிண்ட் தானே எடுத்து வைக்கிறாரு. இல்லை வேலிட் பாயிண்ட் தான். பட் ஆனால் எல்லாருமே சொத்து கணக்கை காட்டி தான் நீங்கள் பிராமண பத்திரமே வந்து தாக்கல் செய்யணும், தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யறது எல்லாமே அப்படிதான் சொல்லணும். ஆனால் உண்மையானதுலாம் தெரியாது யாருக்கு என்ன அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் வந்து ஆனால் அரசியல் கட்சிகளை மட்டும் அப்படி வந்து அவர் கேட்குறாரு, அரசியல்வாதிகளை மட்டும் அப்படி வந்து கேட்குறாரு. இப்போ அவங்க திருப்பி கேட்பாங்க, உங்களுடைய பிஸ்னஸ்லாம் என்ன, நீங்கள் சொல்ல முடியுமா, நீங்கள் வந்து எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ கருப்பு பணம் வாங்கியிருக்கீங்க. இப்போவே கேட்டாங்க, நீங்கள் கருப்பு பணம் வாங்குறவர் உங்களால் சொல்ல முடியுமா, நீங்கள் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறேன், இவரு போய் பிளாக்ல உட்காந்து டிக்கெட் விற்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி கேட்குறாங்க, இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ விஜய் குறுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறாருன்னா இப்போ அடுத்து வேற ஏதோ இல்ல அது நடக்கும். கேட்க மாட்டாங்கன்னு தெரியாம தான் வந்து இந்த மாதிரி பேசிட்டாரா விஜய்? இல்ல இந்த மாதிரி நம்ம இப்படி கேட்டனா அவங்க இப்படி கேட்பாங்கன்றது அவருக்கு தெரியும். அப்ப அதுக்கெல்லாம் ரெடி ஆகி தானே வந்திருப்பாங்க. இல்ல இப்போ இவர் ஒரு வாதம் வைக்கும்போது அவங்க ஒரு வாதம் வைப்பாங்கல்ல, அது மக்கள்கிட்ட போய் அதுவும் போகும்ல. இப்போ இவர் பேசுறது மட்டும்தான் போகணும் ஒரு வே கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் கேட்டாரு, இப்போ அவனுடைய சொத்து பட்டியல் என்னன்னு என்னால சொல்ல முடியுமா தைரியமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ரைட்டு, அவர் கேட்டது நியாயமான கேள்வின்னு இப்போ ஒருத்தர் நினைக்கிறான்னு வச்சுங்க. இங்கே ஆப்போசிட்ல இருந்து சரிப்பா நாங்கள் எங்களோட சொத்து பட்டியலை சொல்றதுக்கு முன்னாடி நீ சினிமாவில் இவ்வளோ நாள் சம்பாதிச்ச இல்லையா, உன்னோட சொத்து பட்டியல் என்ன, நீ இந்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்க, நீ என்ன கருப்பு பணம் வாங்கியிருக்கன்னு ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அதுவும் மக்கள் கிட்ட போகும். பதில் எங்கிருந்து வருதுன்றது முக்கியம் இல்லை, கேள்விகள் ரெண்டுமே மக்கள் கிட்ட போகும். ரெண்டு கேள்வியில எந்த கேள்வி சிறந்த கேள்வி, எதுக்கு பதில் வரும், எது உண்மை எது பொய்ன்ற விஷயம் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது தெரிஞ்சிரும்ல. கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் ஜோ நான் வந்து இப்போ எப்படி சொல்றேன்னா, விஜய் கேட்டது தப்பான கேள்வி நான் சொல்லல. இந்த மாதிரியான கேள்விகள் அவரை நோக்கியும் வரும், அதையும் மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கு விஜய் கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்றதையும் பார்ப்பாங்க. இவர் கேட்ட கேள்விக்கு அவங்கள்ட்ட இருந்து என்ன பதில் வருதுன்றதையும் பார்ப்பாங்க. பார்த்து அலசி ஆராய்ந்து ஒரு முடிவெடுத்து அவர் சொன்ன மாதிரி பச்சக் பச்சக் பச்சக்குன்னு யாருக்கு குத்துறாங்கன்றத தேர்தல் அப்பதான் நமக்கு வந்து தெரியும். அதுதான் இந்த ஸ்பீச்சோட மிக முக்கியமானது. அது இல்லாம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, கிராமமா நான் வருவேன், ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் வருவேன் அப்படின்றது ரொம்ப நாசுக்கா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போதைக்கு என்னால முழுசா ரவுண்ட் அடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டைம் இல்லை, அதனால நான் வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து உங்களெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே எவ்வளோ ஊருக்கு போக முடியுன்றதெல்லாம் தெரியாது, நிறைய கிராமங்களுக்கு போக முடியுமான்றது தெரியல. அதனால் இப்போவே அப்படி முன்னாடியே வந்து சொல்லி வைக்கிறாரு. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளாரே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றதுனால இன்னும் நெருங்க நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கும், இவரால் எப்படி போக முடியுன்றதெல்லாம் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் தெரியும், தேர்தல் கமிஷனோட அறிவுக்கு பிறகு தான் இவருக்கான ஃப்ரீனஸ் கிடைக்குதான்றத பார்க்கணும். அதே மாதிரி அந்த விஷன் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காஞ்சிபுரத்தில் நடந்த உள்ளரங்க கூட்டத்திலே பார்த்தோம்னா அந்த விஷன் சொன்னார், வீட்டுக்கு ஒரு அதாவது சொந்த வீடுன்றது சொந்த வீடு கனவா இருக்கணும், வீட்டுக்கு 6 லட்சம் வண்டி நிச்சயம் அப்படின்லாம் சொன்னாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு, நாங்க வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பட்டியல்லாம் போட்டிருக்காரு. அதில் பர்சனலாக பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து இந்த நீட்டு இந்த இதுக்கெல்லாம் கோச்சிங் சென்டர்னா எதுவுமே இல்லாமல் பாடத்திட்டத்திலே சிலபஸை நாங்கள் வந்து மாற்றுவோம், அதுக்காக தயாராகிறதுக்கான அந்த அறிவு வந்து நாங்கள் வந்து பாடத்திட்டத்தில் வந்து மாற்றுவோம்னு சொன்னது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வியிலேயே பார்த்தீங்கன்னா அடிப்படை சட்டங்கள் வந்து நாங்கள் வந்து உயர்கல்வியிலேயே நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இல்லாம இதுதான் தேர்தல் வாக்குறுதிகளா வரப்போகுதுன்னதும் இதுதான் தகவல். இதெல்லாம் மிக முக்கியமான அம்சமா தேர்தல் வாக்குறுதிகள்ல இருக்கும் அப்படின்றது. அதாவது அடிப்படை பாடங்கள்லயே அடிப்படையான மாறுதல்களை கொண்டு வர்றது. இப்போ நீட்டுக்குன்றது எவ்வளோ தனியாக செலவு பண்ணுறாங்க, டெட் எக்ஸாமுக்குன்னு எவ்வளோ தனியாக செலவு பண்ணுறாங்க, கோச்சிங் சென்டருக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது ஒரு சாமானிய வீட்டு பையன் பொண்ணு நீட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா அதுக்கான அந்த உழைப்பு அதிகம், செலவும் அதிகம். அதை தாண்டி அவங்களோட பொருளாதாரம் அதுக்கு ஒத்துழைக்குமான்றது பெரிய பிரச்சனை. ஒரு டைம் இருக்கணும்லங்க, டைம் இல்லையே. ஆனால் ஸ்கூல் முடிச்சுட்டு வரான், வந்த உடனே பேகை மாட்டிட்டு திருப்பி அடுத்த கோச்சிங் சென்டருக்கு போகிறா, திருப்பி 9 மணிக்கு வரான், திருப்பி படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, போகிறதுன்றது. அதுதான் சொல்கிறேன். இப்போ அவனுக்கு அதில் எந்த இதுவுமே இருக்காது. உங்களுக்கு இந்த நீட் எக்ஸாமுக்காக அவன் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக போய் ஒரு கோச்சிங் சென்டரை படிக்கணும், அந்த கோச்சிங் சென்டரில் சரியான கோச்சிங் இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது. இதில் பேரண்ட்ஸுக்கு நிறைய பயம் வரும். படிக்கலைன்னா பேரண்ட்ஸுக்கு கோவம் வரும், காசை கட்டி படிக்க வைக்கிறோம், படிக்க மாட்டேங்கிறான்ற கோவம் வரும், அதனால அடிப்பாங்க, அதனால அவனுக்கு கடுப்பாகும், அவன் தேவையில்லாத முடிவுகள் எடுப்பான். எங்க ரிசல்ட் தப்பாக போச்சுன்னா நம்மளை அடித்து ஏதாவது அசிங்கமாயிடுமோன்னு சொல்லி அவன் உடனே வேற ஒரு முடிவு எடுத்துறான். அப்படி எடுத்த முடிவுகள் எல்லாமே நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 27-28 பசங்க வந்து இப்படி இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த முடிவை தான் அவர் வந்து அப்படி சொல்றாரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா எதுவும் இருக்காது, நம்மளுடைய பாடத்திட்டத்திலேயே அந்த எக்ஸ்ட்ரா கோச்சிங் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றதான். இதுதான் மக்கள் கிட்ட இருந்து அவங்க எடுத்திருக்கக்கூடிய சில விஷயங்களா நான் பார்க்குறேன். நிறைய பேர் அவங்களுக்கு கொடுத்தக்கூடிய அட்வைஸ் இதெல்லாம், இதை மாதிரி சொல்லுங்க, இதை மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் இப்போ
இப்போ நீங்களும் நானும் இப்போ கல்யாணம் ஆகி இப்போ பசங்கள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யோசிப்போம் இல்லையா? இப்போ நம்ம அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து பசங்க வளரும்போது அதுங்க படிக்க போகும்போது என்ன படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்போ படிக்க போகும்போது டாக்டருக்கு படிக்க போகிறாங்களா, இல்லை எதுக்கு படிக்க போகிறாங்க, டீச்சர் ஆக போகிறாங்களா, இன்ஜினியர் ஆக போகிறாங்களா அப்படின்னு நினைக்க போகும்போது அப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு இளைஞர்களா இல்ல இது எல்லாமே அவங்களுக்கும் ஒரு மனமாற்றம் கொண்டு வரதுக்காக இருக்கும். அந்த பேரண்ட்ஸ் மத்தியில ஐயோ ஆமால நீங்க நமக்கு இவ்வளவு செலவு நீட்டு தானே யோசிச்சு பாருங்க. இந்த நீட்டு தானே உங்களை இன்னைக்கு ஆட்சியில் உட்கார வச்சிருக்கு. ஆமா. நீட் முதல் கையெழுத்து ரத்துன்னு சொன்னதுதான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் உட்கார வச்சிருக்கு. அப்ப பேரண்ட்ஸ் வந்து அவ்வளவு நம்புனாங்க. ஓகே, திமுக ஆட்சிக்கு வந்தா நீட்டை ரத்து பண்ணும் அப்படின்றது அவ்வளவு பேரண்ட்ஸ் யோசிச்சதுனாலதான் அவ்வளவு பேரண்ட்ஸ் வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும், நிறைய பேர் இறந்துருக்காங்களே அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. அதுதான் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, மறைமுகமா டைரக்டா பண்ண முடியாது, நீட் ரத்துன்னுலாம் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் அதை சமாளிக்கிறதுக்கு தனியாக கோச்சிங் சென்டர் வேண்டாம், நம்ம பாடத்திட்டத்திலேயே அதை கொண்டு வரதுக்கான முயற்சியை பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவா நீங்க ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படின்ற முக்கியமான விஷயம். அது இன்னும் வேற மாதிரி இன்னும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் வந்து ஆதரிக்கிறாரு, நீட்டை வந்து ஆதரிக்கிறாரு, பாஜக வந்து இப்ப தெரியுதா அப்படின்ற மாதிரி உள்ள கொண்டு வந்துருவாங்க. அதாவது நீட்டை ஒழிக்காதது வந்து உங்களுக்கு அப்படி தெரியல, நீட்டுக்காக நீங்க ப்ரிப்பேர் ஏங்க இவங்களே சொல்றாங்க. எங்களேங்க மாசு அவர்களே சொல்றாரு, நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு தானே சொல்றாங்க, நீட் தேர்வுக்கு தயாராகுங்கன்னு தான் சொல்றாங்க. இப்போ என்ன நீங்க தயாராகாதீங்க, நாங்க மறுபடியும் ரகசியத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் சொல்றாங்க. இல்ல அப்போ உங்களுக்கு நீட்டிங்க மாற்றம் வராது, நீட் இங்கே தான் இருக்கும். மாநில கல்வி மாநில பட்டியலுக்கு மாறினாதான் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படும். அப்போ அது மாறுற வரைக்கும் அதுக்கு போராடணும். அந்த போராட்டம் வரைக்கும் இவங்க நீட் எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு வந்து தனியாக கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாது, இதுலேயே வந்துடணும், இதெல்லாம் பாடத்திட்டத்திலேயே வரணும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுமையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய அந்த முக்கியமான ஒரு திட்டமாக இருக்குது. அதை ஒருவேளை அது நடந்து டிவிக்கு ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் நடந்தால் அது சாத்தியப்பட்டுச்சுன்னா நல்ல விஷயமா தான் இருக்கும். இல்லை அதுலேயே அந்த உயர்கல்வியிலேயே பார்த்தீங்கன்னா அடிப்படை சட்டம் இதெல்லாம் வந்து நம்ம சினிமாவில் தான் இந்த மாதிரி ஃபோர்த் சீனில் ஏதாவது பார்த்தோம்னா அந்த சினிமாவில் தான் டைலாக்காக தமிழன் படத்தில் இருக்கும். ஆனால் இப்போ அது வந்து ஒரு இதாகவே நான் கொண்டு வரேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இது நடைமுறைக்கே நான் கொண்டு வரேன்னு சொல்கிறது இன்னும் இளைஞர்களை வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு இன்னும் கொண்டு போகிறதா எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா. அடிப்படை அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சதுன்னா நல்ல விஷயம்தான். அதுவும் சொல்றேன், அதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா அதுவும் நல்ல விஷயம். அந்த பாடத்திட்டமே மொத்தமா மாறும் தான். அது அப்ப டோட்டலாவே அந்த பாடத்திட்டங்களே வந்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குன்னு தான். அவங்க வந்து ஒரு கல்விக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம், மாணவர்களுக்கும் கல்விக்கும் கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் தரணும்னு நினைக்கிறாங்க. அவர் தொடர்ந்து இந்த 10வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த விருது வழங்கும் விழா அதெல்லாம் பண்றாருன்றதுனால கண்டிப்பா அதன் மூலியமா அவங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் வந்திருக்கும், இது மாதிரி பண்ணலாம், இது மாதிரி நடக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும். அனிதா வீட்டுக்கு அவர் போயிருக்காரு, அவங்க நீட்ல தேர்வு எழுதி தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு மாணவி, முதல்ல அந்த மாணவி தான் தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு எல்லாருமே போனாங்க, அதுல மிக முக்கியமான ஒரு விஜயும் ஒருத்தர். அதனால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அது ஒரு நல்ல விஷயம். அது எல்லாமே இல்லை ஏன்னா அடிப்படை பேசிக்காவே நம்ம பார்த்தா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், எனக்கு மற்ற மாநிலம் என்னன்னு தெரியல, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படிச்சே ஆகணும். அது பெற்றவங்க என்னன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அவனை எப்படியாவது நல்லா படிக்க வச்சிடணும், நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் எல்லாரோட. அதுக்கு ஒரு முன்னெடுப்பா, ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுமே எனக்கு தெரியல அவ்வளோ பெருசா வந்து என்ன சிலபஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு நம்ம படிச்சது வேற, இன்னைக்கு வேற, பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லாதது. இது வந்து எப்படி இருக்குன்றது இல்லை. படிக்கிறத தாண்டி நமக்கு வந்து செய்முறையில வந்து இல்லை, இதெல்லாமே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுற மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கு. அப்படியே மக்கப் பண்றது, அப்படியே எழுதுறது, என்னன்னே புரிஞ்சிக்காம இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் மாற்றம் வரணும், அந்த விஷயங்கள்ல மாற்றம் வரணும்ன்றது தான் வந்து பொதுவா எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா இப்ப என்ன படிச்சிருக்கோம், 10வதுல என்ன படிச்சோன்றது இப்போ ஞாபகத்துல இருக்குமா, 12வதுல என்ன படிச்சோன்றது. ஏன்னா இப்ப நல்லா அதை புரிஞ்சு படிச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புரியாம வெறுமனே மக்கப் பண்ணவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். அதனால செய்முறையில நிறைய கொண்டு வந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான இதை வந்து அவர் வந்து சொல்றாரு. எல்லா இடத்துலையும் நல்ல மருத்துவம் வந்து கிடைக்கணும், பஸ் ஒரு பேசிக் விஷயங்கள் அவர் சொன்னது எல்லாமே இதெல்லாமே வந்து இருக்கு. நாங்க வந்து அவர் சொல்லும் போதே சொன்னாரு, நாங்க எங்க கிராமத்துல விடாத பஸ்ஸே கிடையாது, உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க திமுக காரங்க. ஆனா வந்து நிறைய இடங்கள்ல இன்னும் அந்த வசதிகள் இல்ல. பிரசவம் பார்க்கறது கூடிய இது மலைவாழ் கிராமத்துலலாம் வந்து பிரசவம் பார்க்கறதுக்கான அந்த மருத்துவமனை இல்ல. பேசிக்கான அந்த மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே பிரசவம் பார்க்குற அளவுக்கு வந்து மருத்துவத்தை வந்து கொண்டு வரணுன்றதெல்லாம் இங்க இருந்து பார்க்கும்போது, நகரத்துல இருந்து பார்க்கும்போது என்னங்க அதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு தான் தோணும். அந்த இடத்துக்கு போய் பார்த்தாதான்
அங்க என்ன பிரச்சனை இருக்கு, அங்க நிஜமாவே அங்க மருத்துவமனை இருக்கா, அந்த மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் வராங்களா, டாக்டர்ஸ் வராங்களா, நர்ஸ் இருக்காங்களா, அதுக்கான மருத்துவம் நடக்குதா, அங்க கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாமே வந்து அங்க போய் பார்த்தா தான் தெரியும். நகரத்துல இருந்துட்டு நம்ம கிராமத்தை பத்தி பேசுறதுன்றது பொருத்தமா இருக்காது. அப்போ அவங்க தெரியாம பேச மாட்டாங்க. அப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு டேட்டா எடுத்துட்டு தான் வந்து சொல்லியிருக்காரு. உள்ளுக்குள்ள போறாங்க, ஒவ்வொரு இடமும் இந்த அவுட்டரா இல்லாம டேட்டா எடுத்திருக்காங்க. டேட்டா எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது நமக்கு. அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு வருது. இல்லைன்னா மேம்போக்கா நீங்க சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஆடு வளர்க்கறது அரசு வேலையாக்குவேன், மாடு வளர்க்கறது அரசு வேலையாக்குவேன், பாலக்குடி ஜிம்முக்கு போன்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லல. அடுத்தது கேட்பேன் நான். அது வரைக்கும் கொஞ்சம் ஆவேசப்படாதீங்க. நீங்களும் அண்ணன் மாதிரி ஆவேசப்படுறீங்க. இல்லைங்க, ஆவேசப்பேச்சீங்க. நான் வந்து பார்க்கவே இல்லை. அன்னைக்கு சும்மா தான் உட்காந்துருந்தா பார்த்துட்டு இருந்தேன். சரி, இதுக்கு இதை பார்க்க கூடாதுன்னு இந்த ட்விட்டர்ல பார்க்கும்போது ஏதாவது வந்து தொலைஞ்சு பாத்தியா அப்படின்னு வருதா? 3 மணி நேரம் கதற. அதெல்லாம் பரவாயில்ல ஜோ. இப்படி வழக்கமா இப்படின்னு வரு ஓகே, இப்படி சொல்லுவாரு. இந்த மொபைல் டிஸ்பிளே மாதிரி இப்படி வந்துரும். இது எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு காட்டுறது ஏதோ காமெடின்னு. ஃபியூச்சர்ல இங்க ஒரு டிஸ்பிளே மாதிரி போட்டுருவாங்க கையில. அண்ணன் சொன்னது வந்துரும். ஆமா, இந்த மாதிரி வந்துரும். என்ன நினைச்சாருன்னு தெரியல. அன்னைக்கு டக்குன்னு இப்படி அடிச்சு வேளாண்மை பண்ணுவோம். வேளாண்மை பண்றதுக்கு வயிற்றுல அடிச்சு இப்படி அடிச்சுக்கிட்டா வேளாண்மை பண்ணணும், இப்படி அடிச்சுக்கிட்டாங்க பரவாயில்ல. அது வேளாண்மை பண்றவங்க தான் இப்படி அடிச்சுக்கிறாங்க. அது இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க அடிச்சு வேளாண்மை பண்ண, இங்க அடிச்சு எப்படி வேளாண்மை உற்பத்தி பண்றது நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னவோ தெரியல. இது அண்ணன் வேற கட்டத்துல இறங்கிட்டு இருக்காரு. நீங்க வேற இந்தியாலே கிடையாது அரிய வகை பஞ்சு, நம்ம தமிழர்கள் மட்டும்தான் பஞ்சுன்னாங்க. நெக்ஸ்ட் இது முடிச்சிருவோம் வாங்க, நம்ம இந்த பஞ்சுக்கெல்லாம் வர. நீங்க தான் இப்ப அதுக்குள்ள போனீங்க, அதனாலதான் வந்தேன் நான். இந்த கன்றாய்க்கு நான் அப்புறமா வரேன். அதுக்கப்புறம் என்னன்னா, அறிவாலயம் சைடு யாரு போனாலுமே போன நிழலுக்கு ஒதுங்கினா கூட பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. கல்லா கட்டுற கூட்டணி, கல்லாப்பெட்டி கூட்டணி. தேமுதிகவா? இந்த பழனியே முதல்ல பேண்டு போட்டோம். பேண்ட் அந்த மாதிரி சொல்லி பையனை ஆளையே காணோம். அவரை இளம் தலைவர், அவரை வந்து இளம் தலைவர்னு சொல்லணும்னு அவர் வேற கோச்சிக்கிட்டு இருந்தாரு. விஜய்க்கு அட்வைஸ் எல்லாம், நான் காங்கிரஸ் எல்லாம் நம்பாதனான்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இங்க வாவே, என்ன ரகசியத்தை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல இங்க வாவே, என்ன சொன்ன? காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்காது. நீங்க எங்க போயிருக்கீங்க? அங்க காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்காங்க, திமுக கூட தான் கூட்டணி. அப்ப காங்கிரஸை கட்டி விட்டுருவாங்களா? அவங்க திமுக கூட கூட்டணி. அப்ப எல்லாம் ஒரே மேடையில இருக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி, செல்வ பெருந்தைக்கெல்லாம் வந்து ஒரே மேடையில இருக்க மாட்டாங்க. ஒரு மேடையில இருந்தாலும் தனித்தனி சேர்ல தான் உட்கார்ந்து, பிரேமலதா வணக்கம் சொல்ல மாட்டாங்க. ஒரே மேடையில இருந்தாலும் தனித்தனி சேர்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க. பின்ன எல்லாம் ஒரே சேர்ல அடுக்காவா உட்கார்ந்துருப்பாங்க. பெரிய பேச்சு பலக மாதிரி போட்டு கீழ ஸ்டாலின், அதுக்கு மேல செல்வ பெருந்தகை, அதுக்கு மேல வைகோ, அதுக்கு மேல திருமாவளவன் உட்கார்ந்துருப்பாங்க. இருக்கலாம். திராவிட மாடல்ல எதுவும் சாத்தியம். அதுவும் சாத்தியம் தான். அது ஏஐல சாத்தியம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே அப்படி பண்ணிக்கலாம். இது இந்த அறிவாலயம் பக்கம் ஒதுங்கினாலே வந்து கூட்டணி அப்படின்றது, உண்மையை சொல்லணும்னா யாரும் பனையூருக்கு போகலை. ஓகேங்களா? கூட்டணிக்குன்னு யாரும் பனையூருக்கு போகலை. ஆனால் அறிவாலயத்தை நோக்கி வந்து போறாங்க. என்ன காரணம்னா, அட்லீஸ்ட் 1-2 நம்ம அங்க வந்து தேத்திரலாம், பொட்டி முக்கியம், ஆமா ஜெயிச்சிடலாம். இங்க கொடுக்க மாட்டாங்க, இங்க கொடுத்துருவாங்க. இதையும் கொடுத்துருவாங்க, அதையும் கொடுத்துருவாங்க. ஸோ வெற்றியும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும்னு அவங்க வந்து நம்புறாங்க. அது ஒரு காரணம். 2வது, அவங்களும் வந்து யார் வந்தாலும் வாங்கன்றாங்க. உண்மையாதான் அது. இப்படியே போயிட்டு இருக்காங்க. என்ன துண்டெல்லாம் போட்டு போறாங்க, என்ன கட்சி கூப்பிடுங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவர் கட்சி இல்லைங்க, அது இது கலர் துண்டுங்க, அவர் போட்டுட்டு போறாரு. கலர் துண்டா? என்ன கலர் துண்டு இல்லையே, அது ஏதோ கட்சி கொடி மாதிரி தான் இருக்கு அப்படின்னா, இல்ல அது கலர் துண்டு தான், உங்களுக்கு சரியா தெரியல, விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னதான் சரி போங்க அப்படின்னு விட்டுருங்க அனுப்பிச்சிடுறாங்க. உண்மைதான். அது கிட்டத்தட்ட தேமுதிக, ஓபிஎஸ் வந்து எல்லாரையுமே வந்து தூக்கி உள்ள போட்டுக்கிறாங்க. எப்பவுமே சரி, எல்லாரும் இருக்கிறதுனால அது வெற்றி கூட்டணியா மாறிடாது. அது வந்து ஒர்க் அவுட் ஆகணும், கீழே எல்லாருக்கும் ஜெல் ஆகணும், மக்கள் அதை ரசிக்கணும். சரி, இந்த கூட்டணி சரியான கூட்டணின்னு நம்பணும். அதுக்கப்புறம் தான் அது ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறதெல்லாம். ஆனா அறிவாலயத்தை நோக்கி இப்பவும் எல்லாரும் நகர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அது பார்ப்போம். அவர் சொன்னது ஒரு வகையில சரிதான், உங்ககிட்ட வரலதான். ஆனாலும் ஒரு இந்த பக்கம் போனாலே பிடிச்சி உள்ள இழுத்து போட்டுக்கிறதுன்றதும் ஒரு வகையான வந்து ஒரு பதட்டம் தான். பான ஆரம்பிச்சாலே இங்க ஒரு பதட்டம் தான். இப்போ விஜய் மாதிரி இப்ப என்டிஏவும் இருக்கு, விஜயும் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களை சமாளிக்கிறதுக்கு எல்லாரும் இருந்தாதான் நமக்கு சரி வரும். நம்ம மட்டுமே பத்தாது, இருக்கிறவங்களையும் விட்டுறக்கூடாது, புதுசா வரவங்களையும் வெளியே அனுப்பிடக்கூடாது, அவங்களையும் வந்து எப்படியாவது கொடுத்து உள்ள தூக்கி 1-2 போட்டுக்கணும் அப்படின்றாங்களா. இப்போ வந்து திமுக அறிவாலயத்தில் போய் இப்படி போய் 1-1 உட்காந்துருந்தாங்கன்னா, ஸ்டாலினோ எல்லாரும் டிஆர் பாலு எல்லாம் உட்காந்துருப்பாங்க.
இவங்க வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வணக்கம் சொல்லிடுறாங்க. வணக்கம், போன தடவை நம்ம வந்து உங்களுக்கு 3 தொகுதி கொடுத்தோம், ஆமா 5 கொடுக்க முடியாது, 3ஐயும் மைனஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கூட்டணியில மட்டும் இருங்க. 3ஐயும் மைனஸ் பண்ணிக்கவா? 3ஐயும் மைனஸ் பண்ணா 0, பரவாயில்ல, கூட்டணியில இருங்க. என்ன சொல்றீங்க? வேற வழி இல்லைங்க, நீங்க எல்லாம் கூட்டணியில இல்ல, வெளியே போறதுன்னா போங்க. எங்க போறது? வெளியே எங்கேயும் போக முடியாது. ஏன்னா 0னா கூட ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். சரிங்க, பரவாயில்லைங்க, ஆமா ஸ்வீட் பாக்ஸஸ் கிடைக்கலாம். அதுவும் இல்லைன்னா எப்படி? அதனால ஆதரவு மட்டும் கூட கொடுக்குறோம், நாங்க கூட்டணியில இருக்கோம்னு சொல்லுங்க அப்படின்னா ஒருத்தர்லாம் இறங்கிட்டாரு. கூட்டணியில எங்களுக்கு நம்பர்ஸை கம்மி பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க இந்த கூட்டணியில இருப்போம், தொடருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் லீக்ல ஒரு ஃபர்ஸ்ட் கட்சியா போனாங்கல்ல IUF, ஆமா அந்த இவங்க அவங்க வந்து கூட்டணியிலே இல்லைனாலும் பரவாயில்ல. 5 சீட்டா? 5 சீட்டு உட்கார்ற சோஃபா போட்டிருக்கேன், உட்காருங்க, 5 சீட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கொடுத்தா பெரிய விஷயம் அவங்களுக்குலாம். அதிகபட்சம் 1+1 அதுக்கு மேல கிடையாது. அதுலயே தானம் பண்ணுங்கன்றாங்களாம். கூட்டணி ஜெயிக்கணும், நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், தானம் பண்ணுங்கன்றாங்களாம். பாத்துக்குங்க, அங்கேயுமே புடுங்கிட்டு விடுறதுதான். அடுத்து இந்த காமெடி கண்டென்ட் நீங்க சொன்னீங்களா, அந்த வீணா போன கண்டென்ட்டுக்கு இப்போ வரோம். நமக்கு தான் அது வீணா இவ்வளோ ஓப்பனாவா? ஏங்க நீங்க அப்ப சொல்லி தானே முடிச்சீங்க, அதனால நீங்க எப்படி முடிச்சீங்க? கன்றாவி. அப்புறமா திருச்சியில் நடந்த நாம் தமிழர் மாநாடு நம்ம அன்னைக்கு தான் பேசணும். ஆனா முழுசா எதுவுமே பார்க்கல, வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கத்துறான் என் மனுஷன், 3 மணி நேரம் தண்ணி இனி குடிச்சாங்களா என்னன்னு தெரியல, அப்படி கத்துறாங்க காது மேலேயே. அதுக்கு அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிய வகை பஞ்செல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த இந்தியன் கராத்தே. திவா சொன்ன மாதிரி தான், கராத்தில பேசிக்காவே கராத்தில என்னன்னு கேட்டுன்னா அவங்களே இப்படிதான் சொல்லுவானுங்க. என்னடா இந்தியாவிலே அரிய வகை பஞ்சு அப்படின்னாங்க. அது என்ன ஒரு பஞ்சுன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள கிடைக்கல. திவானா வேற யாருங்க? அவருடைய நண்பர். நீங்க யாரோ திவான்னு சொன்னா யாருன்னு நினைச்சுக்காதீங்க. அதாவது நான் கூட நீங்க இப்போ நம்மலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், பார்க்கும்போது இந்தியாவிலே இப்படி ஒரு பஞ்ச் கிடையாது. யாருமே வந்து அப்படி என்ன பஞ்சு சொல்ல போறாங்க அப்படின்னா, பஞ்ச் சொல்லலை, பஞ்ச் வந்து பண்ண போறாங்கன்னா சரி ஓகே. இந்தியாவிலேயே யாரும் பண்ணாத பஞ்சுனா அப்போ புதுசாக தான் ஏதாவது இருக்கும்னு பார்த்தா, நம்ம இந்த பார்க்லாம் நிக்க வச்சு இந்த கராத்தே கத்து கொடுத்துட்டு இருப்பாங்களா சின்ன பசங்களுக்கு, வாயில சவுண்ட் வர, இதைத்தானே எல்லாரும் பண்ணுவாங்க. இது என்ன இந்தியாலேயே யாரும் பண்ணலன்னு சொல்லி ஒண்ணு பண்ணி, அதுவும் அந்த பின்னாடி இல்ல இந்தியாலே யாரும் இந்த மாதிரி மேடை போட்டு இந்த பஞ்சு பண்ணதில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி யாருமே பண்ணதே கிடையாது. இதெல்லாம் நடேசன் பார்க், டி நகர் நடேசன் பார்க்கலையும் லோக்கல் பார்க்லயுமே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாகாசுரமா இருந்துச்சா என்னமோ சொல்லுவாங்களே, அப்படிதான் ஆசமா இருந்துச்சு. இதுதானே பேசிக். என்ன இப்படின்னு சொல்லி இருக்கலாம், இல்ல இப்படின்னு வாங்க, அடுத்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த பஞ்சு எல்லாமே. உண்மையாவே நான் இதை எதிர்பார்த்துட்டேன், ஏதோ புதுசா பண்ண போறாங்க போலன்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. இந்த கையை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி, ஏய் இது தாண்டா அடிப்படையே, இதுல என்னடா புதுசா ரைட் உச்சம். அதுக்கு மேல இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கூட்டம் வந்து நல்ல கூட்டம் தான். அது வந்து எதுவும் டவுட் கிடையாது. ஓரளவுக்கு வந்து திருச்சி வந்து இந்த பட்டத்து யானை படத்துல சொல்ற மாதிரி திருச்சியை திருவிழாக்க போறோம், நீ அதெல்லாம் ஒண்ணும் கிழிக்க வேணாம், ஏற்கனவே திருச்சியில திருவிழா மாநாடு எல்லாம் நடக்குதான் இருக்கு, நீ ஒண்ணும் போய் கிழிக்க. திருச்சியே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆமா, அது எப்பவுமே ஸ்தம்பிக்கதான் செய்யும். மாநாட்டுனால 5 லட்சம் பேருங்க உட்கார்ந்து இருந்தா அவர் பார்த்து, கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுங்க. கூட்டம் வர கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடாது. அது வந்து ரசிகர் கூட்டம் தான், இது வந்து கொள்கை கூட்டம். இந்தியாவிலேயே உலகத்திலேயே நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. காரைக்குடியில இருந்து சிவகங்கையில இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து வண்டிகள்ல வந்து வச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னுடைய நண்பர் நேற்று சந்திச்சேன், அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சப்ப சொன்னாரு, ஆட போங்கங்க, என்ன நான் கேட்டேன், இந்த மாதிரி நல்ல கூட்டங்க நேற்று பார்த்தேங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க, எல்லாம் ஆட்களை வச்சு இந்த வீட்டுல வீணா போனது, உட்கார்ந்துருந்து சும்மா உட்கார்ந்துருந்ததெல்லாம் தூக்கி போட்டு சாப்பாடு கொடுக்குறேன், இன்னைக்கு ரொம்ப பில்டப்பா தண்ணி இது கொடுக்காம, கோட்டர் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, தமிழருக்காக கொள்கைக்காக அப்படின்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அது வந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் ஒரு வந்திருக்காங்க. 3 மணி வரைக்கும் கூட்டமே இல்லையா, திடீர்னு 6 மணிக்கு பார்த்தா கண்ணை மூடி திரும்பி பார்த்தா எல்லாரும் உட்காந்துருக்காங்களா, 6 லட்சம் பேர். அப்பதான் வரும். அதான் 6 லட்சம் பேர் உட்காந்துருந்தாங்களா.
எல்லாம் உட்கார்ந்து இருந்தது உண்மைதான், எல்லாரும் வந்ததும் உண்மைதான், கண்ணுலே கால்குலேட் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி வந்திருந்தது உண்மை. ஆனா நிறைய பேரை கூட்டுட்டு வந்ததுன்றதும் உண்மை, வேன் வச்சு கூட்டுட்டு வந்ததுன்றதும் உண்மைதான். நிறைய வீட்டுல இருந்தவங்க சும்மா இருந்தவங்கலாம் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிருந்தாங்க. அண்ணன் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்ட போறாருன்னு. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டல, ஸ்விக்கி ஜொமேட்டோவை உருவாக்க போறாரு இவரு, அரசு. அரசுடைமை ஆக்கிடுவாரு. ஆமா, அரசு ஓலான்னு இருக்குல்ல, இவர் சொல்லிட்டு இருப்பாருல்ல, அது இல்ல. சி, ஓலான்ற கம்பெனி கிடையாது இனிமே, அரசு ஓலா, அரசு ஸ்விக்கி, அரசு ஜொமேட்டோ, இப்படி கொண்டு வந்துட போறாராம். அவரே எல்லாமே இது பண்ணிடுறேன், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. அதே தான், வாத்து மேய்க்கிறது தான் அரசு வேலை, ஆடு மேய்க்கிறது அரசு வேலை, கோழி வளர்க்குறது அரசு வேலை, எல்லாமே வந்து அரசு தான். தனியாரத்துக்கு இங்க வேலையே கிடையாது. அவர் சொல்லும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி தான், உனக்கு அதாவது எனக்காக யாரும் பிச்சை எடுக்க வேணாம், அண்ணன் நானே பிச்சை எடுத்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நேற்றுக்கும் அந்த கூட்டத்தில் வந்து, உன்னால முடிஞ்சா மேய்க்க முடியலையா என்கிட்ட கொடு, நானே பார்த்துக்கிறேன், அதையும் நானே பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அதாவது நீங்க இப்படி பேசும்போது டக்குன்னு ஏமாந்துருவாங்க. தம்பி, நீ சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகலாம், ஆனால் சாப்பிட்டால்தான் கம்பெனிக்கே போக முடியும், சாஃப்ட்வேர் வேலைக்கே செய்ய முடியும். நீ இதெல்லாம் பதிவிறக்கம் பண்ணிடலாம், ஆனா அரிசியையும் கோதுமையையும் பதிவிறக்கம் பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகம் இப்படிதான் வந்துகிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இத்தனை வருஷம் ஆகியும் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதே மாதிரியான விவசாயிகள் அங்க வேலை செஞ்சுட்டு தான். ஒவ்வொரு ஏதாவது ஒரு வகையில அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு காலத்துல விவசாயிகள் எப்படி இருந்தாங்க, எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி அப்டேட் ஆயிருக்கு, எந்த மாதிரி மிஷின்கள் வந்திருக்கு அப்படின்னு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. புரியல, இப்போ என்ன சொல்றாரு, படிச்சவனே இருக்கக்கூடாதுன்றாரா, இல்ல படிக்கவே வேணான்றாரா என்ன? ஏன்னா ஒரு குழப்பமாவே இருக்கு அவர் சொல்றது. திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கும், அரசு வேலையா, சூப்பராச்சு, வாத்து மேய்ச்சாலே அரசு வேலையா, கோழி வளர்த்தாலே அரசு வேலையான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க உட்காந்து கோழி வளர்த்துக்கிட்டும் ஆடு வளர்த்துக்கிட்டும் இருந்தீங்கன்னா எப்படி முன்னேறுவீங்க? சரி, கோழி வளர்க்குறதையும் ஆடு வளர்க்குறதையும் அரசு வேலையாக்கவே, அதெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிதான் இருக்கணுன்றாங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய எத்தனை பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அதை சொல்லக்கூடியவர் செய்யறாரா? அதை சொல்லக்கூடியவர் கிராமத்துல இருக்காரா? அது சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காரா? இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க பண்ணுங்கன்னு சொல்றாரா? அப்படி ஒரு செஞ்சு காட்டினது என்ன? அண்ணனே நெசவு செஞ்ச சட்டை பேண்ட் தான் போட்டு வந்து கிழிச்சாரு, நெசவு செஞ்சு போட்டாரு அவரு. ஏங்க வெறுப்பேத்துறீங்க? செஞ்சா கிழிஞ்சிருந்தா கிழியாத அளவுக்கு சட்டை போட்டுட்டு வராரு. ஏங்க அவரே என்னங்க டிஷர்ட் ஜீன்ஸ் தானங்க யூஸ் பண்றாரு, போறதுக்கு என்னங்க மாட்டு வண்டி யூஸ் பண்றாரு, கார் தானே யூஸ் பண்றாரு. அப்ப அதெல்லாம் வந்து இப்போ தொழில்நுட்பத்தால வந்தது தானே, இதெல்லாம் இயற்கையா வராதா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் மட்டும் இயற்கையா இருக்கணும். எப்படி இந்த இயற்கையில சோறு அதெல்லாம் தொண்டர்களுக்கு தான், தலைவர்களுக்கு எல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன நீ தலைவன்? அப்புறம் என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு விட்டுட்டு போக வேண்டியதானே? அப்படிதான் பேசுவோம். 234 ஒன்னத்தை காணும் அங்க. சாட்டையை சொல்லட்ட போயிருக்குங்க, நீங்க வேற கம்முன்னு இருங்க. 234 சாட்டையை சொல்றதுக்காக தான் அந்த சாட்டையை விட்டு வச்சிருக்காங்க. கிழிச்சதெல்லாம் போதும், போய் பேசு. எப்படி விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாங்களோ அந்த இடத்துல நான் வந்து போட்டி போடுவேனா? லிஸ்ட்ல உன் பேரே இல்லை, சொல்ல முடியாது. சிறப்பு வேட்பாளர்னு சொல்லிட்டு 235வது வேட்பாளரா வருவாரா? 235வது வேட்பாளரா வருவாரோ? அப்படி ஆக்குவாங்களான்னு தெரியல. அந்த ஒரு இருக்கலாம். சிங்கப்பூர் இருக்கா எதுக்கோ அண்ணன் சொன்ன, அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்தா கனடால போய் நிற்கலாம். அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா இல்ல, ஒருவேளை இருக்கலாம். அவர் இந்த 234 தொகுதிக்கு நீ வந்து போய் பேசு, நீ வந்து இந்த தடவை நான் பேசுவேன், எப்பவுமே இந்த தடவை நீ பேசி வந்து கட்சியை வளர்த்து இந்த தடவை வந்து 8% 88% மாத்திரத்துக்கு வந்து முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா தெரியும், பேசி பேசி இப்ப இந்த கட்சி எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். ஸோ கேவலம் 2 லட்சம் வியூஸ்க்காக இந்த கட்சியவே காணாமாக்கி அடமானம் வச்சிருக்காங்க. அடமானம்னு சொல்ல முடியாது. இல்ல, இந்த கூட்டத்தை பத்தி பேசுவாங்க. கூட்டனாலே கூட்டம் என்னைக்கு ஓட்டாம இருக்கு, கூட்டம் வந்துட்டா நடிகனை பார்க்க வர கூட்டம் ஆகும். இப்ப இந்த கூட்டம் வந்திருக்கு, என்ன சொல்ல போறீங்க? இதெல்லாம் ஓட்டு போட்டுருமா? திருச்சியில இருந்து மட்டும் வந்திருக்கணும் கூட்டம். இப்போ விஜய் வந்து விக்கிரவாண்டி மதுரையில இருந்து போடுறாருன்னா அந்த சுற்று வட்டாரத்திலேயே ஒரு 50% கூட்டம் வந்துடும். மீதி தான் மற்ற இடங்கள்ல இருந்து போவாங்க. இப்ப அதே மாதிரிதான் இப்ப மற்ற கட்சிகளுக்குலாம் அது மாதிரி கிடையாதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் எல்லாருமே கூட்டம் வந்து தான் நடத்துறாங்க. இப்போதைக்கு விஜய்க்கு மட்டும்தான் வந்து தன்னெழுச்சியா வர கூட்டம். அது இன்னைக்கு வேலூர்ல முதற்கொண்டு நம்ம வந்து பார்த்தோம். இப்ப நீங்க கூட்டம் நடத்துறீங்கன்னா தன்னெழுச்சி எல்லாரும் வந்திருக்கணும்ல. அந்த ஊர்லயே திருச்சியில இருந்தே வந்திருக்கணும்ல. அத்தனை லட்சம் பேர், உங்களுக்கு அவ்வளவு ஓட்டு இருக்கு, நாங்க 8% வச்சிருக்கோம், 37 லட்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அட்லீஸ்ட் 37 லட்சம் பேர்ல பாதி பேராது வந்திருக்கணும்ல. சரி, பாதி பேர் வர வேணாம், ஒரு கால்வாசி வந்து அந்தந்த ஊர்லயே வந்திருக்கணுமே. இல்லையே, அங்கேயே எங்கெங்க இருந்தா தானே கூட்டு வரீங்க, எங்க இருந்தா தானே வராங்க. இப்போ உங்களோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான்.
இனிமே இந்த கூட்டம் கூட்டுறதை பத்தி நீங்க பேசவே கூடாது. ஏன்னா நீங்க இதுல ஒரு பெருமை வேற, எங்களுக்கு எல்லாருமே லைவ் போட்டாங்க. ஓ இதெல்லாம் நீங்க இப்பதான் பாக்குறீங்களா? அங்கெல்லாம் அதுக்கு மேல போயிட்டு இருக்காங்க. லைவ் போட்டது நீ பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. லைவ் போட்டாங்க, எங்களுக்கு 7 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அசால்ட்டா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வீடியோல. இப்பதான் வந்து வியூஸ் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இப்படிதான் போச்சுங்க அந்த மீட்டிங். அண்ணன் சொல்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அது இன்னமும் புரியல. அதையும் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம், அதை நம்பி ஒரு கூட்டம் இன்னும் அங்க உட்கார்ந்து இருக்குன்னு நினைக்கும் போது பரிதாபமா தான் இருக்குது. அவங்க என்ன பண்ண முடியாது, காசு வேற கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பேசணும். அவங்களா பார்த்து திருந்தினாதான் சிரிக்கிற திருந்துவாங்க, ஒரு நாள் திருந்துவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அவகாசம் கொடுப்போம், பார்ப்போம். நான் உன்னை தாவேக்காக்கு வர சொல்லல, எதுக்கு வர சொல்லல, அண்ணன் திருந்துன்னு சொல்றேன். அண்ணனை நம்பாத. அதுல என்ன வேணாலும் கட்சி ரீதியா நீங்க சொல்ற இந்த கொள்கைகள் எல்லாமே இருக்கலாம், அதை நம்ம மதிக்கலாம். ஆனா இவரை மதிக்கவே முடியாதுங்க. கருத்துல ஜோக் கோத்து விடக்கூடாது. அதே மாதிரிதான் இது. நீங்க சரி ஓகே எப்படியோ வந்துட்டீங்க. நீங்க தலைவன் விஜயை பார்த்து காப்பி அடிக்கலாம். தலைவன் படத்துல வர்றதே, போக்கிரி படத்துல வர்றதே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. போக்கிரி படத்துல வர்றதா? என்னது? லொச்சக் மோச்சக். அது நான் சொல்லும்போது ஒவ்வொருத்தரா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாங்க. அட் அ டைம்ல எல்லாரும் தெரியல லொசக் மொசக் பண்ணிட்டாங்க. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் கள்ள தூக்கி வச்சு அடிக்க இந்த துண்டுல. அப்போ எவ்வளவு ஒரு வெறி அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்மளாம் ஒரு துண்டை தூக்கி போட்டா அது எவ்வளவு தூரங்க போகும்? ஒரு 10 அடி போகுமா? அதுவே அதிகபட்சம். அந்த கும்பல் அங்க இருந்து ஒருத்தன் வீசி இருக்கான், நேரம் மூஞ்சில வந்து 8 திசையிலையுமே வந்து தாக்கி இருக்காங்க. எல்லா திசையில இருந்து வருது. ஏதாவது ஒரு திசையில இருந்தா தடுக்கலாம், எல்லா திசையில இருந்தா என்னதான்? அதாவது தன்வினை தன்னை சுடும். சில விஷயங்கள் நமக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும்ல. இதுதான். அதாவது விஜய் மேல தூக்கி போட்டப்ப என்னென்னமோ இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அந்த துண்டுக்கு ஒரு மரியாதை இல்லையா? அந்த துண்டு வந்து எப்படியாப்பட்ட துண்டு தெரியுமா? அந்த கொடிக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்கன்றதுல இப்ப நம்ம வந்து பார்த்துட்டோம். அதாவது ஒண்ணு பண்ணி அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது நம்மளும் எடுத்து பண்ணிடணும்ன்றது அந்த ஸ்ட்ராட்டஜி டீமோட ஒரு இதுவா இருக்குது. சரி காஸ்டியூமை கொடுத்தீங்க ரைட்டு, சரி வேன்ல வர வச்சீங்க அதுவும் ரைட்டு. நீங்க தான் அறிவார்ந்த தமிழ் சமூகமாச்சே, துண்டை ஏண்டா சுத்த சொன்னீங்க? வெப்பன், அந்த வெப்பன். சரி தொண்டர்களை தான் சொன்னீங்க, சரி அவங்க பாவம் உங்களோட நம்பி ஏதோ வந்து நின்று உங்களுக்காக துண்டையும் சுத்த மேடையில நிக்கிறாங்க. நமக்கெல்லாம் அவங்களும் எரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் கடுப்பாயி கைகலப்பா இருக்கும். இல்ல நமக்கெல்லாம் அமைச்சர்கள் துண்டு சுத்திட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு விஜய் மீட்டிங் போக சொன்னேன் பாருங்க, அவனுங்க இயல்பா சுத்துறாங்க. விஜயை பார்த்தோன்னே அவனுங்கெல்லாம் அந்த பாட்டை கேட்டுட்டு சுத்துறாங்க. உங்களுக்கு என்ன பாட்டு போட்டாங்க? இப்ப நீங்க எங்கெல்லாம் நின்று சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டாலின் தான் வராரு இல்லையா? ஸ்டாலின் வராருலாம் முடிஞ்சிருச்சு. இப்ப வேற பிளட் தான், பிளட் பாட்டு, தலைவர் கலைஞர் பிளட், அந்த பாட்டு. கலைஞர் இது ஊரும் பிளட்னு ஒரு ஊரும் பிளட் அந்த மாதிரிதான் வெல்வம் ஒன்றாக பாட்டு. அதுல இப்ப எல்லாரும் துண்டு எடுத்து சுத்த ஆரம்பிச்சோன்னா, சரி துண்டையா சுட்டோன்னா என்ன ஒண்ணா தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்ரா துண்டை அடி பார்த்துப்போம், எப்பதான் நம்ம தீர்த்துக்கிறது, தூக்கி அடி. கல்ல கட்டி சுத்தினாங்கன்னா என்ன ஆயிரும்? அதான் சொல்றேன், இன்னும் நல்ல ஃபோர்ஸா போகும்னு. தலைவரே நான் துண்டை போடுறேன், அது இவன் மேலேயே விழுந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு கல்லு சின்னதா, ரொம்ப கரெக்டா சின்னதா ஒரு கல்லு வச்சு தூக்கி போறேன்னு போட போறாங்க. அது பெரிய பஞ்சாயத்து போகுது. இல்லைங்க ஒரே டைம்ல ஒரு முதலமைச்சருங்க அவரை வச்சு என்னென்ன வேடிக்கை காட்டுறாங்க பாருங்களேன். மக்கள் கொண்டாடும் முதல்வருங்க, மக்கள் கொண்டாடும் முதல்வர்லாம் இருக்காங்க. அது சரி, அதுக்காக துண்டை தூக்கி ஒரே நேரத்துல மூஞ்சில போட்டு அவரை பிளாக் பண்றதா? அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து தப்பான செயல். ஒரு முதலமைச்சர் இப்படி பண்ணாதீங்க. நான் உண்மையாவே வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வர்றாரு, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவரை வச்சு நீங்க இந்த மாதிரி ஷோலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. அவருடைய சாதனைகளை சொல்லட்டும், சாதனைகளை சொல்லி ஒரு ஓட்டு கேட்கட்டும். மக்கள் போடுறதும் போடாதும் அவங்களுடைய பிரச்சனைகள். அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்கட்சிகள் வந்து என்டிஏ எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரை பண்ண விட்டுருங்க, அவரை பேச விடுங்க. ஏதாவது மேடைகள்ல இந்த மாதிரி வர வச்சு துண்டை தூக்கி போடுங்க. உதயநிதி பண்ணியிருந்தா கூட பரவாயில்லங்க, ஏதோ ஏத்துக்கலாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உதயநிதி இது பண்றதே கிடையாது. அந்த டீமை பக்கத்திலே சேர்க்கறது கிடையாது. இந்த கோமாளி கூட்டத்தை என்கிட்ட கூட்டு வராதிங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அவர் ரொம்ப டீசெண்டா, உண்மையாவே சொல்றாரு, ரொம்ப டீசெண்டா வராரு, பாக்குறாரு, சந்திக்கிறாரு, பூங்கொத்தோ புக்கோ கொடுத்தா வாங்கிக்கிறாரு, அட்டன் பண்ணிட்டு போயிடுறாரு.
இவரை தான் இந்த டீம் வச்சுக்கிட்டு துண்டை தூக்கி போடுறது இதை தூக்கி போடுறதுன்னு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேச வைக்கிறது கான்ஃபிடென்ட். அதுதாங்க நான் சொல்றேன், அந்த அளவுக்கு மெச்சூரா இருந்தீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு மெச்சூரா ஒரு பாலிடிக்ஸ். அதை தாங்க சொல்றேன், நீங்க உதயநிதி பேச்சை கேளுங்கன்ற. உதயநிதி சொல்றதை கேளுங்க, நீங்க இவங்க பேச்ச கேட்காதீங்க. உதயநிதி சரியா இருக்காரு, அவரோட விஷன் கரெக்டா இருக்குது. ஏடிஎம்கே அடிக்கிறது, எடப்பாடி பழனிசாமியை இது பண்றது, அடிமைன்னு சொல்லி அவரை திட்டுறது, பிளஸ் விஜய வந்து பேர் சொல்லாம அடிக்கிறது கூட ஓகே. அது வந்து ஒரு பாலிடிக்ஸா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஓகே. அது மாதிரி டீசெண்டா போயிடுங்க. ஏன் இவரை வச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது இவருக்கு புரியுதா புரியலையா, இல்ல தெரிஞ்சே இப்படி விட்டுட்டுறாங்களா? சரி நடக்கட்டும், நடக்கிற வரைக்கும் ஏதோ நடக்கட்டும்னு விட்டுறாங்களான்னு தெரியல. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்ன்ற இந்த ஒரு இதுவே இல்லாம இப்போ இந்த ஒரு நம்ம பார்த்துருக்க 2-3 வாரமா பிப்ரவரியில இருந்து ஆரம்பிச்சு, பிப்ரவரியில இருந்து இப்படிதான் இருக்குது. இது இந்த நாட்டுக்கு நல்லது இல்ல, இது இந்த கட்சிக்கும் நல்லது இல்ல. நாட்டுக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல. கட்சிக்கு ரொம்ப நல்லது இல்லைங்க. தமிழ்நாட்டை விடுங்க, இது நமக்கு ஒரு வழி கிடையாது, ஓகே. அந்த கட்சிக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப மோசமா போயிடும் இவரை வச்சு இப்படி பண்ணாங்கன்னா. சொல்றீங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நேற்றுக்குன்னு நினைக்கிறேன், பெரம்பூர்லேயோ எங்கேயோ பேசியிருக்காங்க. புசி ஆனந்த் அவர்கள் வந்து சொன்னாங்க, ஏண்டா யாரை செங்கோட்டையன் அவர்களை பார்த்து சொன்னாங்க, அவர் நம்ம கட்சியில் வந்துட்டு எல்லாம் இளைஞராக இருக்க, நம்மளை பேச வேணான்றாங்க, ஆனால் இவங்க பாட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் 9 தடவை நான் அமைச்சராக இருந்திருக்கேன், எனக்கு பேச தெரியாதா, எனக்கு அது தெரியாதா, எனக்கு மட்டும் எல்லாம் போடுறீங்கன்னு அண்ணன் நினைப்பாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி தெரிகிறாருன்ற மாதிரி போட்டு, அந்த மாதிரி இளைஞர்கள் கூட சேர்ந்தா நம்மளும் இளைஞர்களா? அதுக்கு இளைஞர்கள் கூட நீங்க சேரணும். நீங்க மேல வச்சிருக்கிறதெல்லாம் யாரு இளைஞர்கள்னு? எல்லாம் துண்டை முன்னாள் இளைஞர்கள் துண்டை எடுத்து சுத்துங்கன்னா எல்லாம் சுகுரு பெசன்ட்டு எல்லாம் பொறுமையா சுத்திக்கிட்டு. அதான் சொல்றேனே, ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் எப்படி இருக்குன்றதுக்கு இது வருது. ஏன்னா 2021 இருந்தது வேற. அது வந்து இதுதான் அடுத்து நம்ம ஆட்சிதான்றதை உறுதிப்படுத்தினாங்க. பாட்டு போட்டாங்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டு போட்டாங்க. இப்ப வெறும் பாட்டு, விளம்பரம், வெல்வம் ஒன்றாக, டெய்லியும் ஃப்ரண்ட் பேஜ் எடுத்தா விளம்பரம் அப்படின்னு இப்படியே தான் போயிட்டு இருக்கே தவிர அடுத்து என்ன பண்ண போறாங்க, அடுத்து இவங்க ஆட்சிதான்றத ஒரு மாதிரி இவங்க வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இப்ப இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, உறுதியான எதிர்கட்சியே நமக்கு இன்னும் இல்ல, நம்ம போட்டி போற அளவுக்கான எதிர்கட்சியே வந்து தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு இது கூடிடுச்சு அவங்களுக்கு. அப்புறம் எதுக்கு அன்னைக்கு வந்து அதிமுக நம்மளுக்கு தான் போட்டின்னு சொன்னீங்க? அதிமுக சொன்னாதான் வந்து ஓகே, என்டிஏ அதுதான். பாஜக வந்து அதுதாங்க, பாஜக வந்துரும் நீங்களே சொல்லுவீங்க, ஆனா பாஜக எதிர்த்து தான் நம்மளுக்கும் போட்டின்பீங்க. என்ன அதுதான், பாஜக உள்ள வந்துடக்கூடாது, ஆனா பாஜக இங்க இருக்கு, வந்ததுனாலதான் என்ன போட்டி போடுறீங்க? ஐயோ பாஜக வர தேவையில்லைங்க இங்க, ஏன்னா நாங்களே இருக்கோமே, அப்புறம் எதுக்கு பாஜக? அவன் பண்றதை விட தான் மோசமா நான் பண்ணிட்டு இருக்கேனே. திமுகவுக்கும் தான் போட்டியே, முன்னாள் திமுகவுக்கும் முன்னாள் திமுகவுக்கும் தான் போட்டியே. ஏன்னா பிஜேபில இங்க ஆளே கிடையாது. ஏன்னா அவன் பண்றதை விட இங்க மோசமா தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்திலயும். அப்போ ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்மளே பாத்துக்கும் போது அவன் எதுக்கு ஸ்பெஷலா அப்படின்னு வந்து பிஜேபி வேணாம், நானே பாத்துக்கிறேன் எல்லாத்தையும்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ அவன் வந்துட்டா இவங்களுக்கு காம்படிஷன் ஆயிடுல, ஓ நீ என்ன மாதிரியே பண்ணுவியா அப்படின்னு, நீ தான் என்னை மாதிரி பண்ணிட்டு இருக்கு, என்னை விட மோசமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் இதுல விட்டுட்டோம், அந்த கூட்டணி பத்தி நம்ம பேசவில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி நேற்று இரவு திடீர் என்ன உள்ளே வந்த கார்கள் 4 பேர், முதலமைச்சர் ஸ்டாலின், கனிமொழி, KC வேணுகோபால் மற்றும் இன்னும் ஒருவர் உடன் இருந்தார். இந்த 4 பேரை தவிர வேறு செல்வ பெருந்தகையும் இல்லையாங்க. இந்த 4 பேர் தான் வந்து உள்ளேயே இருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, என்ன பேசினாங்கன்னு தெரியல. நாங்க அப்புறம் இன்னைக்கு இப்படியே போயிட்டு இருக்கிறதுனா 27 தொகுதியில் 28 தொகுதி ஒரு MP அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா 38+1 எங்களுக்கு கேட்கறாங்கன்றாங்களாம். எப்படி வேணாலும் போகுன்றாங்க, மேக்சிமம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து இருக்காங்களாம். அதனால வந்து எப்படி என்ன நடக்கும்ன்றது உறுதியாவே சொல்ல முடியல. 90% காங்கிரஸ் உள்ள வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. சோனியா காந்தி வரைக்கும் வந்துட்டாங்க பேச்சுக்கு. ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதலும் இதில் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு உரிய மரியாதை, எங்களுக்கு உரிய சீட்டுகள் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்து கனிமொழியை தான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கனிமொழி கூட தான் கிறிஸ்தோடங்கள்லாம் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்றாங்க. கனிமொழி சொல்லிட்டாங்களா, எங்களுடைய இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதுதான் மேக்சிமம் அப்படின்றது அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது இன்னும் தெரிஞ்சிடும். நாளைக்கு மேக்சிமம் அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். மேக்சிமம் உள்ளே இருப்பாங்க, இல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, காங்கிரஸ் ஒரு மினி RSS அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு டேக்கை குத்தி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும், வேற எதுவும் வந்து இதுல. பிரவீன் சக்கரவர்த்தியே வந்து RSS, பிரவீன் சக்கரவர்த்தி RS, செல்வ பெருந்தகை வெளியே போனா செல்வ பெருந்தகை ஒரு RSS அப்படின்வாங்க.
அப்புறம் ஒரு கூட்டத்துல வந்து கமலஹாசன் மேல பெருங்கோவத்தில் இருந்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ஏன்? என்ன கோவம்னு தெரியல. ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துச்சு. கமலஹாசன் அவர்கள் ஏற்பாடு பண்ண கூட்டம் தான். அது 10 கமல் சீட்டு கூட கேட்டிருப்பாருங்க. கமல் அவர்கள் பேசுறது புரியல அப்படின்னு சொல்றாங்க. ம். அதெல்லாம் உண்மை இல்ல. அவர் பேசுறத புரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் வந்து அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் நல்லா சொன்னாரு. ஆனா சகோதரி கமல்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்திற்குரிய விஷயமா போச்சு. ஏன் திடீர்னு என்னை பார்த்தா எப்படி தெரியும்? திடீர்னு அபய் சண்முகி ஞாபகம் வந்துருச்சா என்னன்னு தெரியல அவருக்கு. அதான் சகோதரி கமல் என்ன என்ன நினைச்சிருப்பாரு அவரு. ச்சே, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு மாநாடு போட்டு உங்களை கூப்பிட்டா சகோதரி. சகோதரி கமல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவருக்கு பழைய கடுப்பு இருக்கும்ல. ம். என்னன்னா உங்களுக்கு திமுக 2021 தேர்தல் அப்ப என்ன சொன்னாரு, நீங்க கருணாநிதி அவர்களை அசிங்கப்படுத்துறீங்களான்னு. ம். நான் கருணாநிதி அவர்களை அசிங்கப்படுத்தும் என்று முடிவு செய்து விட்டால் மு க ஸ்டாலின் என்று சொன்னாலே போதும் அப்படின்ட்டு போனாரு. ம். கருணாநிதி அசிங்கப்படுத்தணும்னா மு க ஸ்டாலின் சொன்னாலே போதும்னு சொன்னவர் தான் கமலஹாசன். ம். இப்ப அந்த கடுப்பெல்லாம் இருக்கதானே செய்யும். விஜய் இன்னைக்கு சொன்னார்ல காண்டு, காண்டு. அந்த காண்டு அந்த காண்டு நேத்து அன்னைக்கு வந்து மீட்டிங்ல வச்சு ஆ. வந்து தீர்த்துக்கிட்டாரு. அவங்களுமே கூட இன்னைக்கு ஏதோ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வர மக்கள் நீதி சொல்லி மையம். மக்கள் நீதி மையத்தை வைகோ அவர்கள்லாம் வர சொல்லியிருக்காங்க. ம். பெரிய பட்டியலை தயார் பண்ணிட்டு போறாங்க. 6, 6, 12, 12, 24 அப்படின்லாம் தயார் பண்ணிட்டு போறாங்க. சரி போனோடனே அந்த கோடு போட்டு அடிச்சுட்டு தூக்கி போட்டு அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த 2 அப்படின்ட்டு போவாங்க அப்படின்றவாங்க, வாங்கிட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இவங்க ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. அந்த லிஸ்ட் அப்படியே அங்க வாசல்லயே ஒரு இது இருக்கும், குப்பை தொட்டி இருக்கும். அதுல போட்டுட்டு நாங்க ஒண்ணு கொடுக்குறோம், அதுல மட்டும் சைன் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னு. அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. தான் இப்போதைக்கு நிலவரம். முடிஞ்சிருச்சு. தெரியல, நாளைக்கு தான் பார்ப்போம். அடுத்து இப்போ தானே பேசிட்டு இருக்காரு. இனிமேல் தான் வீடியோ எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. என்னென்னலாம் பேசியிருக்காரு, என்னென்னலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக. நீ விஜயா, நீ தான் தமிழ்நாடா, உனக்கு தான் தமிழ்நாடா, நீ தான் உன்னோட போதாமையெல்லாம் உன்னுடைய போதாமையெல்லாம் தூக்கிட்டு போய் மக்கள் மேல போடுறியா அப்படின்னு இனிமே தான் வர ஆரம்பிக்கும். வரட்டும் வரட்டும். வந்தோடனே நாளைக்கு இருக்குது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.